டாடி டாடி ஓ டாடி டாடி செகண்ட் டேர்ம் எக்ஸாம்ல நான் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். இந்தாங்க. வெரி குட். ஃபைனல் எக்ஸாம்லயும் நீதான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், சரியா? ஓகே டாடி. உமா, உனக்கு ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்ல போறேம்மா. என்ன டாடி? உங்க அப்பா வந்துட்டார். உன்னை பார்க்கணும்னு பிடிச்சிட்டு இருக்கார். அத பாரு. உமா, சௌக்கியமா இருக்கியாம்மா? எப்படி வளர்ந்துட்டேன் எனக்கே அழகா தெரியல. அம்மா, டாடி டாடி அவர் போயிட்டாரா? உமா, அதெல்லாம் பேசிக்கலாம். நீ ரெஸ்ட் எடுத்துக்கம்மா. எனக்கு ஒண்ணு இல்ல மம்மி. ஐ எம் ஆல் ரைட். ஆனா ஆனா அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த ஞாபகம் வருது. கை காலெல்லாம் விடவிடன்னு நடுங்குது. மயக்கமா வருது. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. என்ன இருந்தாலும் பெத்தவன் இல்லையா? அவன் மனசு என்ன கஷ்டப்படும். அவனுக்கும் உன்னை விட்டா வேற யார் துணை இருக்கா? நீங்க என்ன சொல்றீங்க? உமா, நடந்ததெல்லாம் மறந்துடு. அவன் செய்த தப்புக்கு எவ்வளவோ வேதனைப்பட்டுட்டான். இனிமேலும் அவன் வேதனைப்படக்கூடாது. ஏன் கூடாது? என்ன பெத்த எங்க அம்மாவை, என் மேல உயிரியே வச்சுக்கிட்டு இருந்த எங்க அம்மாவை என் கண்ணு முன்னாடி அடி என்னால மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. அவர் இங்கே இருக்க போறாரு. பிளீஸ் டாடி, அவரை இந்த வீட்டை விட்டு போக சொல்லு. என்ன டாடி, அவரை எப்படி வீட்டை விட்டு போக சொல்றதுன்னு யோசிக்கிறீங்களா? அவர் இங்கேயே இருக்கட்டும். நானும் நீங்க மம்மி 3 பேரும் எங்கேயாவது போயிடலாம் டாடி. பிளீஸ். அப்பா, take it easy my son. இதுக்கு பேர் தான் சத்திய சோதனை. என் கூட வா. தியாகு, உமாவோட அலட்சியத்தை நீ தாங்கிக்கிறத தவிர வேறு வழியே இல்லப்பா. ரங்கராஜன் சொல்ற மாதிரி கொஞ்ச நாள் எஸ்டேட்ல போயிரு. இல்லப்பா, அவ என்ன வெறுத்தாலும் அலட்சியப்படுத்தினாலும் அவளை புரிஞ்சு என்னால வாழ முடியாது. அவளுக்கு தெரியாம இந்த ஒரு இளந்தளிர். அடிக்கடி அவளை பார்த்துக்கிட்டு இருந்தாதான் உயிரோடவே இருக்க முடியுமா? நீ சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா எச்சரிக்கையாயிரு. உமா வாழ்க்கையோட எந்த கோணத்தையும் சந்திக்காத ஒரு இளந்தளிர். அவ மனசு பாதிக்கப்படுற வகையில இல்லப்பா, நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். ஜாகு இப்படி செஞ்சுட்டானேன்னு கேள்விப்பட்டோன்னே உங்களுக்கு அதிர்ச்சியாவும் இருந்திருக்கும். நான் ஒரு கொலைகாரனாவே நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. இருந்தாலும் ஆயிட்டேன். நான் ஜெயில இருக்கும்போது நீங்க வந்து என்ன பார்க்கவே இல்லை. ஏன்பா என்ன வந்து பார்க்கலன்னு நான் உங்களை கேட்கல. இருந்தாலும் என்ன பார்த்து, அட பாவி, உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்குனேன், இந்த நிலைமைக்கு ஆளான்னு என்ன 4 வார்த்தை கேட்டிருந்தீங்கன்னா எனக்கு எவ்வளவோ சந்தோஷமா இருக்கும். அப்பதான் கேட்கல. இப்பவாவது என்னடா நடந்ததுன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறீங்களே. நீ விளக்கம் கொடுத்தா தான் நான் புரிஞ்சுக்குவேன். நீ நினைச்சா என்னையும் எல்லாரையும் போல ஒரு சாதாரண மனுஷனாத்தான் இடம் போட்டிருக்கேன்னு அர்த்தம். அப்பா, அந்த பீரோவில் 1972ஆம் வருஷத்து டைரி இருக்கு. அதை எடுத்துட்டு வா. ஜூலை 25
என்ன இருக்கேன்னு பாரு. இன்று மாலை சுமார் 3:30 மணிக்கு என் மகன் தியாகராஜன் தன் மனைவியை அடித்து கொலை செய்தான் என்று செய்தி வந்தது. அப்பா மகன் என்ற உறவை மறந்துவிட்டு ஒரு சுயசிந்தனையாளன் என்ற முறையில் என்ன நடந்திருக்கும் என்பதை நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். கொலைக்கு ஒரு சாதாரண குடும்ப சண்டை காரணமாக இருக்கவே முடியாது. கல்பனா மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட பெண், வேகமான சிந்தனைவாதி, எல்லாவற்றிலுமே ஒரு மாற்றத்தை விரும்பும் தாகம் கொண்டவள். Altogether she is a fast one. இப்படி செய்யக்கூடாது என்று சொன்னால் ஏன் இப்படி செய்து பார்த்தால் என்ன என்று நினைக்கக்கூடியவள். எந்த ஒரு அனுபவத்திலும் திருப்தி அடையாமல் மேலும் மேலும் புது புது அனுபவங்களை அனுபவிக்க துடிக்கும் கலை உள்ளம் கொண்டவள். வெளிநாடு சென்ற கணவன் திட்டமிட்டபடிதான் திரும்புவான், இடைக்காலத்தில் திரும்ப மாட்டான் என்ற தைரியத்தில் தன் மனதிற்கு பிடித்த ஒரு நண்பனுடன் அவள் சல்லாபமாக இருந்த நேரத்தில் தியாகராஜன் திரும்பி இருக்க வேண்டும். அப்பா, வாழ்க்கையில் மிக சாதாரண எல்லைக்கோட்டை கூட தாண்டி அறியாத தியாகுவுக்கு அந்த காட்சி வெறியூட்டி இருக்க வேண்டும். என்ன ஏது என்ன நடக்கிறது என்பதை மூளை புரிந்து கொள்ளும் முன் அவனுடைய சுத்தமான ரத்தம் அந்த வெறியை அவனுக்கு ஊட்டியிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் சாகும் அளவு பலத்தோடு என் மகனால் ஒரு ஜீவனை கொல்லவே முடியாது. அப்பா, உங்களுக்கு எவ்வளவு தீர்க்க தரிசனம்பா. நடந்தது நேர்ல பார்த்த மாதிரி அப்படியே எழுதி வச்சிருக்கீங்களே. அப்பா, நீங்க சொல்லுங்க, என் மனைவி செய்த தவற கோர்ட்ல சொல்லி நான் விடுதலையாயிருந்தா அது நியாயமா? இல்ல நம்ம குடும்பமானத்தை காப்பாத்துறதுக்காக பழியெல்லாம் என் தலைமையில சுமந்துகிட்டு நான் ஜெயிலுக்கு போனேனே, இது நியாயமா? எதுப்பா நியாயம்? சொல்லுங்க சொல்லுங்க. நீ செய்ததுதான்பா நியாயம். உனக்கு ஏற்பட்ட பயங்கர அவமானத்தை பத்தி கூட கவலைப்படாது இந்த பரம்பரைக்கே பெரிய சேவை செய்திருக்கு. புகழ் பெருமை எல்லாத்தையும் இழந்துட்டு இந்த குடும்பத்தோட மானத்தையே காப்பாத்தி இருக்கேன். You are great, my son. Great. அப்பா, அப்பா, இதுதான்ப்பா தெய்வத்தினுடைய தீர்ப்பு. இது போதும். என் மனசுல இருக்கிற பாரமெல்லாம் இறங்கி போச்சுப்பா. இனிமே நான் மனுஷனா தலைமுந்து நடமாடுவேன்பா. வர்றேன்பா, வர்றேன். நீங்களா? நீயா? எப்ப வந்தீங்க? இது ஓ வீடா? ஆமா. ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த கை நீட்டுற வியாபாரத்தெல்லாம் விட்டுட்டு உழைச்சி கான்ட்ராக்டர் ஆனேன். அதுல சம்பாதிச்சு பங்களா வாங்கினேன். வெரி குட். பத்திரிகையில இந்த வீட்டுல ஒரு போர்ஷன் காலி இருக்கிறதா போட்டிருந்தது. ஆமா, வாங்கல. இது பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம், இது டைனிங் ஹால், அது சிக்கன், ஐ மீன் அது கிச்சன். ஆமா, உங்களுக்கா வீடு? எனக்கு உங்களுக்கு தான் கடல் போல வீடு இருக்க. நான் தனிமையை நாடி வந்திருக்கிறேன். தயவு செய்து மேற்கொண்டு அதை பத்தி ஒண்ணு கேட்க வேண்டாம். வாடகை என்ன கேட்கிறேன்? என்னங்க வாடகை பத்தி எல்லாம் உங்ககிட்ட எப்படி பேச முடியும்? நம்ம பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி? பட் ஒன் திங், காலையில் ஒருத்தர் வந்தாரு, 5000 ரூபாய் அட்வான்ஸ் தரேன், வாடகை 750 ரூபாய் தரேன்னாரு. அவங்க கிட்ட இந்த பணம் உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துட்டு பாக்கி கொடு. எனக்கு அட்வான்ஸ் வேண்டாங்க. மாடியில காலேஜில் படிக்கிற ஒரு பையன் குடியிருக்கான். நீ எங்க இருக்க? நான் குடும்பத்தோட டி நகர்ல இருக்கேன். அப்போ வெத்தலைப்பாக்கெல்லாம் போட்டு ராத்திரி நல்லா தூங்கிட்டு காலையில எழுந்து ஜம்முன்னு குளிச்சு ரெடியா இருங்க. நான் வீட்டுல இருந்து டிஃபன் எடுத்துட்டு வரேன். ஹலோ வாசு மாமா.
யார் பாரு இவங்க வந்து ஆம்பளை பொம்பளை சேர்ந்து படிக்கிற காலேஜ்ல ஒருவேளை படிக்கிறவங்களா ஒரு பாடங்களை எழுத வந்தாங்களா ஒருவேளை காதலியா இருக்குமோ பார்த்த காதலி மாதிரி தெரியலையே. இவங்களுக்கெல்லாம் ஏப்பா வீடு வாடகை கொடுக்குறேன்? மாசம் வாடகையை ஒழுங்கா கொடுத்துட்றான். சரி இருக்கட்டுமேன்னு விட்டுட்டேன். சரி, நாளைக்கு நான் இந்த வீட்டை காலி பண்ணிடுறேன். நீங்க எங்க காலி பண்றீங்க? அவனை காலி பண்ண சொல்றேன். கமான் கமான். எனக்கு பயமா இருக்கு. மல்லிகா, புதிய அனுபவங்கள் எப்பவுமே பயத்துலதான் ஆரம்பமாகும். அந்த பயமும் நாணமும் தான் பெண்களுக்கே தனி அழகு. இது உங்ககிட்ட இருக்கிறதுனால தானே நான் உன்னை சுத்தி வர்றேன். மல்லிகா, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நம்பலைன்னா இங்க வருவேனா தனியா? வெரி குட். என்ன நம்பினவங்கள நான் என்னைக்குமே கைவிடுறதில்ல. நான் ஒரு மடையை உனக்கு ஊட விட்டேன் பாரு. ஏயா, உனக்கு நேரம் காலமே தெரியாதா? இந்த மாதிரி பொண்ணெல்லாம் இங்க கூட்டிட்டு வர்றது நல்லா இல்ல. அது என் சொந்த விஷயம். இது உனக்கு சொந்த விஷயம். இந்த வீடு எனக்கு சொந்த வீடு. தயவு செய்து நீ வேற வீடு பாத்துக்கப்பா. யோ, கேட்ட அட்வான்ஸ் கொடுத்துருக்க, வாடகையே ஒழுங்கா தரேன். 500 ரூபாய் வாடகைக்கு 200 ரூபாய்க்கு தான் ரசீது தரீங்க. ஏதாவது தகராறு பண்ணீங்க, கார்பரேஷன் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தம்பி, உன் வயசை தாண்டி தான் நானும் வந்திருக்கிறேன். இதெல்லாம் நான் பார்க்காததா? இருந்தாலும் கீழே இருக்காரு பெரியவர், அவர் என்னுடைய கிளாஸ்மேட், அந்தஸ்துல ரொம்ப உயர்ந்தவர். அவருக்கு இதெல்லாம் பிடிக்கல. தயவு செய்து காலி பண்ணிட. ரொம்ப நல்லா இருக்கியா? நானும் வாடகை தரேன், அவரும் வாடகை தராரு. அவர் இஷ்டப்படி இருக்கட்டும், நான் ஏன் இஷ்டப்படி இருக்கேன்? என்ன கண்டிக்க அவர் யாரையா? சட்டப்படி நீ சொல்றது கரெக்ட். இருந்தாலும் விவகாரமும் கலகமும் நமக்கு தேவையா? ஓகே, இன்னும் 1 மாசத்துல காலி பண்ணி தொலைக்கிறேன். எனக்கு அவரை வீடு கிடைக்காது. கீழே போனா பெரியவர்கிட்ட சொல்லடி, மேல வந்தா இந்த பையன் நெத்தில அடி கொடுக்குறான். எந்த அடியை நான் தாண்டறது? அடி அடி அடி. என்ன சாப்பிடுறீங்க மேடம்? நான் ஆரஞ்சு ஐஸ்கிரீம் கொண்டு வா. வேண்டாம் வேண்டாம், அது என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இருக்காது. லெமன் ஐஸ்கிரீம் கொண்டு வா. Ladies and gentlemen, Mr. Tyagarajan going to sing for you. உட்காரடி, அவர் ரொம்ப நல்லா பாடுவாரு. இந்தபடி. ஓ, அங்க. ஹலோ சுந்தர், எப்ப வந்த? இப்பதானே வந்தேன். ஏ ராமு, பெரியப்பா குட் மார்னிங் சொல்லு. மார்னிங். மார்னிங் ஸ்வீட் பேபி. டேய் சுந்தர், இந்த தடவை நீ ஊருக்கு போகும்போது பிள்ளைங்களை எங்கிட்ட விட்டுட்டு போ. இல்லம்மா, நாங்க விட்டுட்டு போனாலும் 2 நாளைக்கு மேல இருக்க மாட்டாங்க. எல்லாம் இவ செல்லம். லீலாவுக்கு குழந்தை பிறக்காதான்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல. கடவுள் தான் கண் தரிக்கல. என்ன பொறுத்த மட்டும் எனக்கு குழந்தை பிறக்கலன்னு நான் வருத்தப்படவே இல்லை. ஏன்னா உமா தான் எனக்கு குழந்தை. ஆமா, உமா எங்க காணோம்? 4:30 மணிக்கு காலேஜ் விட்டுறாங்க. 5:30 மணி ஆகுது, இன்னும் வீட்டுக்கு வரல. நான் ஏதாவது கேட்டா அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன், அப்பா கிட்ட பேசிக்கிறேங்கிறா. இது பாருங்க, நீங்க கண்டிச்சாதான் அவ பயப்படுவா. அவ வரட்டும். அவளை நீ என்ன செய்யற பாரு. எப்ப வந்தீங்க? ஏய் ராமு, அப்படியே இவ்வளவு நேரம் எங்க சுத்தி? டாடி, என்னைய திட்டுறீங்க? ஏன் உன்னை மிரட்டக்கூடாதோ? 4:30 மணிக்கு காலேஜ் விடுறாங்க, 5:30 மணிக்கு வீட்டுக்கு வர்றேன். உனக்கு எவ்வளவு திமிர்ந்தா அப்படி செய்வேன்? இன்னொரு தடவை இப்படி செஞ்ச பேரம்படுத்து விளாச்சு விடுவேன். சரி சரி, எதுக்காம அழுவுறப்போ? நீ தப்பு செஞ்ச, நான் கண்டிச்சுட்டேன். நான் என்ன தப்பு செஞ்சேன்? காலேஜ் முடியறதுக்கு நான் தமிழ் சங்கம் மீட்டிங் இருந்துச்சு, நானும் பேசினேன். மீட்டிங் முடியறதுக்கு 5:15 ஆச்சு. 5:30 வீட்டுக்கு வந்துட்டேன். இதுல என்ன தப்பு? அப்படியா? ஐம் சாரிம்மா, புரியாம திட்டேன். நீ என்ன மன்னிச்சிரு. ஐம் வெரி சாரி. அது எப்படி? நான் செஞ்ச தப்பா கரெக்டானு கூட தெரிஞ்சுக்காம நீங்க என்ன திட்டலாம்? அதான் சாரி சொல்லிட்டாரம்மா, விட்டுடுமா. என்ன உமா, ஏன் இப்படி சின்ன குழந்தை மாதிரி விம்மி விம்மி அழுதுகிட்டு இருக்க? அதுதான் ஏன் லேட்டுன்னு கேட்டாங்க. காரணத்தை சொல்லியாச்சுல, விட்டுட. ஏன்பா
அவ ஏன் லேட்டா வந்தான்னு தெரிஞ்சுக்கிட்டே திட்டணும். அதை விட்டுட்டு உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டு டாம் டூம்னு அவளை திட்டினேன். அதை பார், அவ அழ ஆரம்பிச்சுட்டா. ஓஹோ, அம்மா தான் கோல் முட்டி சாவி கொடுத்துச்சா? இருக்கட்டும் இருக்கட்டும், அப்புறமா கவனிச்சுக்கிறேன். ஏத்த நான் சொன்னேன் அதுகிட்ட சொன்னீங்க. இன்னும் ஒரு வாரத்துக்கு என்கிட்ட பேச மாட்டான். ஒரு வாரம் இல்ல, ஒரு மாசம் பேச மாட்டேன். ஆமா. உமா உமா, நீ செஞ்சது தப்புதான். தமிழ் சங்கத்துல இன்னைக்கு மீட்டிங் இருந்ததுன்னு இன்னைக்கு தான் தெரியுமா உனக்கு? இல்ல தாத்தா, ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே தெரியும். இன்னைக்கு காலையில காலேஜுக்கு போகும்போது ஈவினிங் மீட்டிங் இருக்கு, திரும்ப ஒரு 5:30 மணி ஆகும்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா? ஆமா தாத்தா. நீ செய்யறது சரியான காரியமா இருந்தாலும் அதுக்கு முன்னால அனுமதி வாங்கணும். பின்னால காரணங்கள்லாம் சொல்லக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? அண்டர்ஸ்டுட். நிலா, நீ போய் சமாதானப்படுத்து. நீங்களும் வாங்க. ரங்கராஜ், அப்பா இன்னைக்கு தானே தியாக விடுதலையாகி வர்ற நாள். ஆமா, நீ அவனை கூட்டிட்டு வர போகலையா? எல்லாரும் போய் வரவேற்று கூட்டிட்டு வர்ற அளவுக்கு அவன் ஒரு காரியம் செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான். அவன் திரும்பி வர்றதே நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை. கவலைப்படாத அண்ணா. உங்களுக்கெல்லாம் நான் வீண் சிரமம் கொடுக்க மாட்டேன். சாரி தியாகு, உன்னுடைய செய்கையினாலே நான் பல இடங்கள்ல தரகுனி வேண்டியதாகி போச்சு. அது என் மனசை உறுத்திக்கிட்டே இருந்தது. அதான் என்னை அறியாம 2 வார்த்தை தப்பா பேசிட்டேன். எப்ப வந்தேன்? இப்பதான். உட்காரு. Right. என்னடா கண்ணா? சுந்தர், சௌக்கியமா இருக்கியாப்பா? 2 பேரும் உன் குழந்தைகளா? ரவி, நான் தான் அவனுக்கு தெரியுமா? சுந்தர், உன் மகனுக்கு என்ன பேர் வச்சிருக்கேன்? சிவராமகிருஷ்ணன் அப்பா பேர் வச்சிருக்கேன். வெரி குட், வெரி குட். பாப்பாவுக்கு அப்பா பேர் வச்சிருக்கியா? இல்லண்ணா, அண்ணியோட ஞாபகார்த்தமா கல்பனா பேர் வச்சிருக்கேன். எங்க கல்யாணத்துக்கு மனப்பூர்வமா ஆசீர்வாதம் வழங்கின ஒரே ஜீவன் அண்ணிதானே. அவங்கள மறக்க முடியுமா? எப்ப வந்த? ஏண்டா இப்படி இருக்க? பலகாரம் வேற எப்படி பாப்பா? அப்படியெல்லாம் சொல்லாதடா. தியாகம், கோழி மிதிச்சு குஞ்சு சாகாதன்னு உலகத்துல சொல்லுவாங்க. நம்ம குடும்பத்துல அது தலைகீழா நடந்து போச்சு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர்றது சகஜம்தான். ஏதோ கோபத்துல நீ அவளை அடிக்க போய் எதிர்பாராம செத்து போயிட்டா. ஏய் தியாகம், உன்னை கொலைகாரன்னு சட்டம் தாண்டா சொல்லும். உன் தாய் சொல்ல மாட்டாப்பா. தியாகம், கொலைகாரங்கிற தாழ்வு மனப்பான்மை உன் மனசுல இருக்கக்கூடாது. என்ன? அம்மா, உமா எங்கம்மா? காலேஜுக்கு போயிருக்கா. சாயந்தரம் வந்துடும். எப்படி பார்க்க? நல்ல அழகு தடத்தடன்னு வளர்ந்துருக்கா. நல்லா படிக்கிறா. பிடிவாதத்துல உங்க அப்பா மாதிரியே தான். முதல்ல குளிச்சுட்டு வாப்பா. சாப்பிடலாம். வா.